பனியா காந்தியும் பிராமணர் நேருவும் சேர்ந்து கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்கியதாக ஒரு கூற்று உண்டு. பல மொழிவழி தேசியங்கள் உள்ள இந்தியாவை தனித்தனி தேசங்களாக விடுதலை வழங்காமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிராமண பனியாக்களிடமே வழங்கச் சொல்லி வெள்ளைக்காரனின் காலை பெறப்பட்டதுதான் இந்திய விடுதலை என்று சொல்லப்படுவது. இதன் விளைவாக இந்திய சுதந்திரம் உண்மையில் ஜவஹர்லால் நேரு என்ற பிராமணனிடமே வழங்கப்பட்டதை நாம் அறிவோம். அதனால் பிராமணர்களே அன்று அதிகார படிநிலைகளை ஆக்கிரமித்திருந்தனர். அதனால் தேர்வு ஆணையங்களிலும் பிராமண ஆதிக்கமே நிலவியது. இதனால் பிராமணர்களே 70% அளவில் உயர்வு பதவிகளுக்கான வாய்ப்புகளை அபகரித்துக் கொண்டனர். விபி சிங் காலத்திற்கு அப்புறம் இந்த அபகரிப்பு ஏட்டளவில் 50% குறைந்திருந்தாலும் நடைமுறையில் அந்த அபகரிப்பு ஏறத்தாழ 60% இன்றும் தொடர்கிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வெறும் 3% உள்ள பிராமணர் இன்று குறைந்தபட்சமாக 60% அளவுக்கு மத்திய அரசின் அனைத்து உயர் பதவிகளையும் ஆக்கிரமித்துள்ளனர். நீதித்துறையையும் இவர்களே இதே விகிதாச்சாரத்தில் ஆக்கிரமித்துள்ளதால் தான் இந்தியாவில் நீதி செத்து கிடக்கிறது. உலகெங்கிலும் நிகழாத அநீதியான தனக்கொரு நீதி பிறர்க்கொரு நீதி சொல்லும் மனுதர்மம் என்ற ஓரவஞ்சனை சட்டத்தை இந்திய மண்ணில் பல்லாயிரம் ஆண்டுகளாக அமல்படுத்திய இந்த யூத பிராமணர்களுக்கு நீதிபதியாகும் தகுதி உண்டா? அடிப்படை தகுதியே இல்லாத இவர்கள் நீதித்துறையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றால் இந்திய சனநாயகத்தின் லட்சணம் என்னவென்று புரிகிறதா? இந்தியாவையே தனது பிணை கைதியாக நடத்தி கொண்டுள்ளது யூத பிராமணியம். இதற்கான அடிப்படை காரணம் இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கைதான். எனவே இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு மாறாக இந்தியாவில் ஒவ்வொரு சாதியின் மக்கட்தொகை விகிதாச்சாரப்படி சாதிவார இடஒதுக்கீடு இருந்திருந்தால் யூத பிராமணர்களால் வெறும் 3% அளவுக்கு மட்டுமே அதிகார பதவிகளை அடைந்திருக்க முடியும். இந்தியாவும் எப்போதோ முன்னேறி இருக்கும். ஆனால் இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கையால் பிராமணர்களே பெரும்பான்மை அரசு உயர் பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு தங்களது இனத்தின் சுயநலத்தை பேணிக்கொண்டு இந்தியாவை எதேச்சதிகார ஆட்சி செய்து கொண்டுள்ளனர். இதைத்தான் பிராமணோக்ரசி என்கிறோம். இந்தியாவில் டெமோக்ரசி என்ற பெயரில் உண்மையில் பிராமணோக்ரசி தான் நடந்து கொண்டுள்ளது. இந்திய சமூகம் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு செய்வதறியாது திகைத்துக் கொண்டுள்ளது. அதாவது நாம் சொல்லுவது என்னவென்றால், இந்தியாவின் அடிப்படையான யதார்த்தங்களால் இடஒதுக்கீடு அவசியம் என்று முடிவு செய்த போது அது சாதிவாரி இடஒதுக்கீடாக இருந்திருந்தால் எந்த ஒரு சாதியோ இனமோ முழு அரசதிகாரத்தை ஹைஜாக் செய்ய முடியாமல் மண்ணின் மைந்தர்களின் ஆட்சி இங்கு நிலை பெற்று கடந்த 70 ஆண்டுகளில் இந்தியா உண்மையிலேயே வளர்ச்சியடைந்த நாடாக மாறியிருக்கும். இந்திய சாதிகளை பிளாக்காக பிரித்து ஒவ்வொரு பிளாக்கிற்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்று வைத்ததால் வலிமை பெற்ற ஒரு சில சாதிகளே ஒவ்வொரு பிளாக்கிலும் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் ஆட்டை போட்டுக் கொண்டு எளிய சாதிகளை ஏய்த்தாளும் கொடுமையே இன்று நிகழ்ந்து கொண்டுள்ளது. இந்த வகையில்தான் இந்தியாவின் மிக மிக சிறுபான்மை சமூகமான யூத பிராமண சமூகம் பெரும்பான்மையான அதிகார பதவிகளை ஆட்டை போட்டு ஆக்கிரமித்துக் கொண்டு இந்திய மக்களை அச்சுறுத்திக் கொண்டுள்ளது. எல்லா அதிகார மையங்களையும் யூத பிராமணர்களே ஆக்கிரமித்துள்ளதால் கேள்வி முறையே இல்லாத ஒரு கொடுங்கோன்மை இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டுள்ளது. துப்பாக்கி சூடு உட்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் இந்தியாவில் முறையான வழக்கோ விசாரணையோ மேற்கொள்ளப்படாததற்கும் நீதி வழங்கப்படாததற்கும் இந்திய பிராமணிய மேலாண்மையே காரணம். எனவே இப்போதுள்ள இடஒதுக்கீட்டு கொள்கை ஒரு திட்டமிட்ட சதி என்பது புரிகிறதா?